இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய் டிவியில் பாண்டியன் ஷோஸ் ப்ரோமோவை பார்க்கும் பொழுது திருப்பி ஒருத்தர் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இது 2ஆ 1ஆ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 2ல் இதுக்கு முன்னாடி செந்திலா இருந்த வசந்த் பசி அவர்கள் விலகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே 3-4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக சீசன் 1ல் மீனாவுக்கு ஜோடியாக ஜீவா கேரக்டரில் நடித்த வெங்கட்ரங்கநாதன் அவர்கள் தான் திருப்பி வரப்போறாரு செந்தில் கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அப்படியே டபக்குன்னு கொண்டு காமிச்சிட்டாங்க. அவர் வர மாதிரி காமிச்சிட்டாங்க. ப்ரோமோவில் இவருக்கு பதில் இவரெல்லாம் எபிசோடில் வரும், இங்கே டக்குன்னு அவர் தான் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. வந்த உடனே இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி கிட்ட உங்கள் அப்பா உன்னை ரொம்ப அவமானப்படுத்துறாரு என்ன கல்யாணம் பண்ணதுனால அப்படிங்கிறார். இதுவும் சீசன் 1ல் அப்படியே நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ நான் அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே அப்பா வேற அங்கே ஜனார்த்தனா இருந்தார், இங்கே ரவிச்சந்திரனா மாறிட்டார். ஸோ இப்போ நம்ம நேராக கிளம்பி அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சால பர்த்டேக்குன்னு வா போய் கொடுத்து வருவோன்னு கிளம்புறாங்க. அவர் கோயிலே உங்களை பார்த்தா கோயிலுக்குள்ளே தான் கொஞ்சம் சாந்தமாக இருப்பாங்க, கோயிலே உக்கிரமாகி உங்களை பார்க்கவே விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு வம்படியாக தரதரன்னு எடுத்து வீட்டுக்கு போனால் அவர் என்ன பண்ணுறாரு, கொடுத்த வாட்சை தூக்கி எறிஞ்சாரு. டபக் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வெளில போகும்போது உன்னை யார் கூப்பிட்டா, உன்னால தான் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்க, கோயிலுக்கே வந்தது பிடிக்கலங்கிறேன், வீட்டுக்கு வேறு வந்துட்டு இருக்கேன், என்ன பிறந்த நாள் கொண்டாடணும்னு நினைக்கிறேன், இல்லை வேணா வெறுப்பேத்திரியா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் என்னாச்சு அப்படின்னா இந்த கதையுடைய இன்னொரு முக்கியமான ட்ராக்கா ஏற்கனவே இதே ரவிச்சந்திரன் அவமானப்படுத்தினாருங்கிறதுக்காக தான் பாண்டியன் வரைக்கும் படிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவராக இருந்தவர், கடையில் வேலை செய்கிறான்னு சொன்னவர் கதிர்கிட்டையும் அரசிக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் 2 பேரும் ஐஏஎஸ் கிளியர் பண்ணணும், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் போஸ்டிங்க்கு நீங்கள் கலெக்டராக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ சொல்லியிருந்ததுனால இப்போ அடுத்து இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, முடிவெடுக்கிறாரு அப்படின்னா செந்திலும் பார்த்தீங்கன்னா செந்திலும் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறேன், அப்பாவோட கடையில் வேலை செய்கிறதெல்லாம் வேற, நானும் படித்து கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் காமிக்க போகிறேன், நானும் தகுதியான மாப்பிள்ள தான் காமிக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த கதிர்கட்டையும் சொல்கிறார். இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருத்தமான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஜீவாவும் மீனாவுக்கும் இடையில மீனா சந்தோஷப்பட்டு ஜீவாட்ட தோலில் சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வரும். அதே மாதிரி காட்சிகள் திருப்பி வருது. திருப்பி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புது கப்பலாக ஏற்கனவே நம்ம பார்த்த கப்பல் வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஜோடி பொருத்தம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நல்லா நடிப்பார் வேற, அவர் வெங்கட் ரொம்ப பயங்கரமாக நடிப்பார். ஸோ கேஷுவலாக வேறு பண்ணுவார் எல்லாமே. அவர் வந்ததுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இவருடைய கதாபாத்திரத்துக்காக குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கிறதும் இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரவணனுக்கு தம்பி மாதிரி இவர் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ தங்கமயில் வேறு இவரை தம்பின்னு கூப்பிடணும், அந்த ஒரு அட்ராசிட்டிஸ்லாம் வேறு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதுசாக இப்போ செந்திலா இவர் வெங்கட் வந்ததை பற்றியும் இப்போ கதை போகிற போக்கையும் பற்றியும் அவர் இப்போ திடீர்னு வேலையை விட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னா, ஓ அப்போ என் கூட இல்லாமல் நீ போறியா, அப்போ அந்த மளிகை கடை யார் பார்த்துப்பா அப்படின்னு இப்போ பாண்டியன் கோவப்படுவாரா இல்லை என்கரேஜ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த புது மாற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய் டிவியில் பாண்டியன் ஷோஸ் ப்ரோமோவை பார்க்கும் பொழுது திருப்பி ஒருத்தர் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இது 2ஆ 1ஆ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 2ல் இதுக்கு முன்னாடி செந்திலா இருந்த வசந்த் பசி அவர்கள் விலகிறார் அப்படிங்கிறது.